இந்த அப்பனை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்டு ஏனென்று இந்த அப்பன் உனக்கு என்ன கூற வந்திருக்கிறார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் உனக்கு என்றும் உன் மனம் மகிழும்படியான ஒரு வெற்றி செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த அப்பன் உடைய ஆட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது. இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் இன்று வந்திருக்கின்றேன். அதற்காக என் பிள்ளையே, நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்களில் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று எண்ணி நினைக்கின்றாய் என்று நான் சொல்லவில்லை. எதிரிகளுக்கு கூட நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை, நீ உன்னுடைய துரோகங்களை மன்னித்து விடலாம். ஆனால் இந்த அப்பனிடத்தில் அவர்கள் ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது. எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து விட்ட பிறகு ஒருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய பிடியில் இருந்து ஒரு நாளும் தப்பிவிட முடியாது. அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனையில் இருந்து அவர்கள் ஒரு நாளும் விடுபட முடியாது. இப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றது. அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. இந்த அப்பனிடத்திலுடைய அவசியத்தை இனி அவர்கள் காணப்போகின்றார்கள். என் குழந்தையே, இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும், நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உனக்கு பதில் தரத்தான் உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன். உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருந்து அப்படி என்ன நல்ல செய்தி வந்துவிடப் போகின்றது என்று என் பிள்ளை, அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு பதிலாக அதற்கான தண்டனையை என்ன கிடைக்கின்றது தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு துரோகத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள். அதுவும் உனக்கு செய்த துரோகத்தை விட 2 மடங்கு அதிகமான துரோகத்தை அவர்கள் அங்கே சந்தித்து விட்டார்கள். இதுவும் மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். உனக்கு செய்த பாவத்திற்கு பலனை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என் குழந்தையே, இது உன்னுடைய மனநிலையில் எப்படி மாற்றுகிறது என்று இந்த அப்பன் நான் நன்றாக தெரியும். அப்பன் யாருக்கு எந்த தண்டனையை கொடுக்கத்தான் வேண்டும் என்று அப்பன் தீர்மானித்து விட்டேன். அவர்களை திருத்தி நல்ல வழியில் நடத்தும் என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. ஆனால் நான் இப்பொழுது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலையில் இல்லை. என் பிள்ளையே, நீ கண்ணீர் விட்ட பொழுது, கஷ்டப்பட்ட பொழுது உன்னை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் வரவில்லை. நீ இத்தனை வேதனைகளை அனுபவிக்கின்றாயே என்று ஒரு சிறு துளி கூட இரக்கம் இல்லாமல் உனக்கு உடன் இருந்து கொண்டு துரோகத்தை செய்தார்கள். அப்பொழுது இந்த அப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என்று நீ கோபப்பட்டாய் அல்லவா? நான் அன்று வேடிக்கை பார்த்ததற்கான காரணத்தை இப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும். உனக்கான மன வலிமையை இருக்கின்றது என்பதனால்தான் உன் அப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். நான் நினைத்தது போலத்தான் நீயும் உன்னுடைய மன வலிமையை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணத்தை செய்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது அப்பன் ஒன்றும் உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடவில்லை. நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுது, எல்லா சோதனைகளையும் கடந்து வரும் பொழுது நான் உன்னோடு தான் நின்று கொண்டிருந்தேன். உனக்கு அதையும் மீறி ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது அந்த நிலையில் இருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும். இதற்கு மேலும் இவர்களால் உனக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது. இவர்கள் திருந்தி விட்டார்கள் என்று நீ எண்ணி விடாதே. என் பிள்ளையே, துரோகத்தை மனதில் எந்த விதமான கூச்சமும் இன்றி, எந்த விதமான தயக்கமும் இன்றி ஒருவருக்கு இன்னொருவரால் செய்ய முடிகின்றது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள் யார் வாழ்க்கையும்
கெடுப்பதற்காக இவர்கள் நிச்சயமாக முடியும், இதனை செய்துவிட முடியும் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் இப்படி செய்வதனால் இவர்களின் எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமோ, இவர்களின் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமோ என்று கவலைகள் எல்லாம் இவர்களுக்கு ஒரு பொழுதும் இல்லை. இது போன்ற எல்லையை மீறி ஒருவர் கெடுதல் நினைக்கிறார்கள், அவர்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளையும் இந்த அப்பன் கொடுத்தே தீருவேன். அடுத்தவர்களை சோதிக்கும் பொழுது யோசிக்காதவர்கள் தனக்கு சோதனை வரும் பொழுது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன? இந்த காரணத்தை எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருந்தால் கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு செய்ய தவறு அவர்கள் மண்டியிட வேண்டும், மட்டுமல்லாமல் அவர்களை மண்டியிடாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த மன்னிப்பும் இந்த அப்பனிடத்தில் ஒரு நாளும் கிடைத்து விடாது. இந்த அப்பன் பணியிடமிருந்து எப்பொழுதும் கிடைக்கப் போவதே கிடையாது. என் பிள்ளையே, இந்த துரோகத்தை செய்து விட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருக்கும் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே ஆனந்த கூத்தாடினார்கள். எத்தனை மன மகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா? இதனை நினைத்தெல்லாம் ஒரு வாழ்க்கை சாதித்து விட்டோம் என்று மிதப்பில் அவர்கள் அங்கே அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த அப்பனுடைய கோபம் உச்சத்தை தொட்டு விட்டது. அவர்களுக்கான ஒரு சில வாய்ப்புகள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் விட்டு விட்டார்கள். அவர்களோடு இருந்தவர்களை இது போன்று எல்லாம் செய்ய வேண்டாம். கடவுள் எதை விட்டுவிட மாட்டார்கள். தெய்வங்கள் என்ற ஒன்று இருக்கின்றது, அதை நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிறகு அதை இவர்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் தெய்வங்கள் என்று ஒன்று எல்லாம் கிடையாது, அது வெறும் கல் என்று சொல்லி திரிந்து கொண்டிருந்தார்கள். இன்று அவர்கள் பேசிய அத்தனை வார்த்தைகளுக்குமான பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு செய்த தவறுக்கு மனம் வருந்தி கொண்டு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள். அத்தனை சூழ்நிலையும் நான் இப்பொழுது உருவாக்கி விட்டேன். தெய்வங்கள் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை வைத்து நீ பார்த்து கொள்வாய். என் குழந்தையே, கெட்டவர்கள் எல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு விடுகின்ற சாபங்கள் பலிக்காது. அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொருவருக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார் என்றால் அது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற ஒருவருக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இது போன்ற சூழ்நிலை எல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள், என் பிள்ளையே, நிச்சயமாக நான் சொல்கின்ற காரணத்தை உனக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று செய்துவிட்டு அதனை அமைதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் இவர்களுக்கான அமைதியை கொடுக்க உன் அப்பன் இனி ஒரு நாள் உன் விருப்பமில்லை. எதற்காக செய்தோம் என்று எண்ணி கலங்கு முழுவதும் இனி அவர்கள் கண்ணீர் விட வேண்டும். அந்த நிலைக்கு அவர்கள் வாழ்க்கையை நான் கொண்டு வந்து விட்டேன். என் கனவே பல கஷ்டங்களை கண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மேலும் கஷ்டம் ஒன்று வரும்போது நிச்சயமாக செய்த தவறுக்கான தண்டனை என்பது அவர்களுக்கு புரிந்து கொள்வார்கள். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நீ நடந்த விஷயத்தை என்னிடத்தில் வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் உன் அப்பன் வந்து விட்ட பிறகு இந்த துரோகங்கள் எல்லாம் ஒரு முடிவினை நான் கட்டி விடுவேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பனுடைய அன்பு மாறாதது என் பிள்ளையே. என்றும் உனக்காக இந்த அப்பன் எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் தலகுனிய விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளையே, உன்னுடைய தன்னம்பிக்கையை கையெடுத்து கொண்டு நீ என்ன
நீ மற்றவர்கள் முன்னிலையில் உனக்காகத்தான் மனதை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதை மட்டும் கவனமாக இருந்து விட்டால் போதும். மற்றவர்கள் சொன்னபடி எல்லா விஷயத்தையும் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையில் நடக்கும். நான் உனக்கு சோதனைகளை கொடுப்பேன், ஆனால் அதே நேரத்தில் அந்த சோதனையில் உன்னை மீட்டு எடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இனிமேல் நடப்பதை எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். யாருக்கும் இறக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அவர்களுக்கும் உனக்கும் எதை செய்தார்களோ அதை உனக்காக அப்பன் அவர்களுக்கு கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. மன்னிப்பு என்ற வார்த்தை எல்லாம் இப்பொழுது சாதாரணமாக மாறிவிட்டது. எல்லா உணர்வுகளும் இல்லாமல் போய்விட்டது. அதனால் சாதாரணமான வார்த்தைகளுக்கு எல்லாம் மதிப்பு கொடுக்காமல் உண்மையான உணர்வுகளுக்கு மட்டுமே என் குழந்தை நீ மதித்து ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்து அழைத்து செல்லும். என் பிள்ளையே, எப்பொழுதும் ஒருவருக்கு நீ கெடுதல் செய்யாமல் இருக்கும் பொழுது அவர்கள் உனக்காக கெடுதல் செய்கிறார்கள் என்றால் அவருக்கான வாய்ப்பினை இந்த அப்பன் கொடுக்கும் பொழுது அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனை விட்டு பிறகு இந்த அப்பனுடைய கோபத்தை உச்சத்தை அடைந்து விட்ட பிறகு அவர்கள் ஒருபோதும் என்னிடத்தில் இருந்து தப்பிக்க முடியாது. ஒரு நாளும் இந்த அப்பனிடத்தில் இருந்து அவர்கள் மன்னிப்பு எதிர்பார்க்க முடியாது. என் பிள்ளையே, எப்பொழுதும் அவருக்கான மன்னிப்புகளை நான் அவ்வளவு எளிதாக கொடுத்து விட மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை அவருக்கான எல்லாவற்றையும் நான் அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். ஏனென்றால் அவர்களுடைய வாய்ப்பினை அவர்கள் பயன்படுத்த விட்டாமல் அவர்கள் விட்டு விடுவது அவர்களுடைய தவறு அல்லவா? அதனால் எதற்காக அவர்கள் வாய்ப்பினை இழந்தார்களோ அந்த வாய்ப்பிற்கான மன்னிப்பினை அவர்கள் ஒரு நாளும் உணர முடியாது. அவர்கள் எப்பொழுது அதற்கான மன்னிப்பினை உணர்கின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களுடைய தண்டனையை அவர்களிடத்தில் இருந்து எடுக்க முடியும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உன்னிடத்தில் இருக்கும் வரை ஒருவராலும் உன்னிடத்தில் நெருங்கிவிட முடியாது. இந்த அப்பனுடைய பிள்ளைக்கு ஒரு நாளும் இந்த அப்பன் துன்பத்தை நேர விட மாட்டேன். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.